மாணவர்களே, நம் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு காலை வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இயல் 1, 2, 3 முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய கவிதை பேழை, உரைநடை, விரிவானம், கற்கண்டு அனைத்து பகுதிகளையும் ஒரு முறை நன்றாக என்ன செஞ்சிட்டோம், நம்ம நல்லா வாசித்து முடிச்சாச்சு. அடுத்து நாம் பார்க்க போகுது கட்டுரை பயிற்சி. சென்ற வகுப்பில் நாம் பார்த்த கட்டுரை நான் விரும்பும் கவிஞர் பாரதியார். நம்மளோட சொந்த நடையிலேயே கட்டுரை நம்ம எழுதுறது, அது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இயல் 3 பாட புத்தகத்தின் பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடப்பகுதி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எப்போவுமே நாம் கட்டுரை எழுதுவதற்கு முன்பாக நம்ம என்ன செய்வோம், குறிப்பு சட்டகம். குறிப்பு சட்டகத்தில் முன்னுரை, நோய் வர காரணங்கள், நோய் தீர்க்கும் வழிமுறைகள், வருமுன் காத்தல், உடற்பயிற்சியின் தேவை, முடிவுரை, இதெல்லாமே குறிப்பு சட்டகத்தில் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த கட்டுரையினுடைய பெயர் என்ன, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். முன்னுரையில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மிடம் என்னதான் கல்வி, செல்வம் முதலியவை இருந்தாலும் உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளுடன் வாழ்வது முக்கியம். நோயற்ற வாழ்வினை வாழ நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையில் அறிந்து கொள்ள போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் என்ன, நோய் வர காரணம். எதனால் நம்மளுக்கு நோய் வருது, நோய் வருவதற்கான காரணம் என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் ஓய்வின்மை, உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு சில மாற்றங்கள், இதெல்லாமே உடல்நல பாதிப்புக்கு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கனாக்க, இயற்கை வேளாண்மையை மறந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விளைச்சல் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய நவீன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நிலத்தில் பயன்படுத்துகிறாங்க. இது நோய் வருவதற்கான ஒரு காரணம்னு நம்ம சொல்லலாம். அப்போ இயற்கையான உரங்களை பயன்படுத்தாமல் செயற்கை உரங்களை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நிலத்தில் பயன்படுத்துவதால் அந்த நிலத்தில் விளையக்கூடிய காய்கறிகள் மீதும் அது அதிகமாக இருக்கிறதுனால நாம் அதை என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அப்படியே நம்ம அதை உண்றோம். அந்த உண்வதால் தான் நம்மளுக்கு என்ன ஏற்படுதுனாக்கா, நோய் வருவதற்கான காரணங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன போயிட்டுருக்கு, இந்த COVID-19 போயிட்டே இருக்குது. அதுக்கான அதனால தான் கை நல்லா சுத்தமாக கழுவுங்க. என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கினாலும், காய்கறிகள் என்ன வாங்கினாலும் அதை என்ன செய்யுங்க, நல்லா கழுவிட்டு திரும்ப அதை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. நோய் வருவதற்கான காரணம். அடுத்து என்னென்னா, இந்த நோய் தீர்க்கும் வழிமுறை என்ன, நோய் வருவதற்கான காரணங்கள், வழிமுறைகள் என்ன? நாம் உண்ணும் உணவின் அளவை அறிந்து உண்ணுவது, சரியான நேரத்தில் அவ்வளோ உணவுனாக்க காலை உணவை எப்போவுமே தவிர்க்காமல் அந்த உணவை உண்ணுவது, சரியான உடற்பயிற்சி, அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட சுற்றுப்புறத்தை நம்ம எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள்வது. நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இருக்கக்கூடிய இடத்த சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது. இது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நோய் தீர்க்கும் வழிமுறைகள். அப்படி நோய் வந்தாலும் அந்த நோயினுடைய நிலை அறிந்து அதற்கேற்ற உணவையும் மருந்துகளையும் நாம் உட்கொள்ளுதல் வேண்டும். வருமுன் காத்தல், வருமுன் நோயை காப்போமே, வையம் புகழ வாழ்வோமே. இதை தான் என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவர், நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வள்ளுவரின் வாக்கின்படி நோயை அறிந்து அவை முதிர்ந்து நம்மை துன்பப்படுத்துவதற்கு முன்பாக அந்நோயை நாம் ஆரம்பத்திலேயே நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை தீர்க்க வேணும்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அடுத்து உடற்பயிற்சியின் தேவை. உடற்பயிற்சியின் தேவை பற்றி எங்கள் கவிமணி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. அப்போ நம்ம நோயின்றி வாழ மிக மிக முக்கியமானது என்னன்னா உடற்பயிற்சி. நாம் தினமும் உடற்பயிற்சி செய்து வருவதன் மூலமாக நம்ம உடல் நல்லா சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூளை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புத்துணர்ச்சியோடு இருக்கும். அப்போ நம்மளுடைய உடல் எப்படி மனசை நம்ம ஒருநிலைப்படுத்தி உறுதியுடையவரோ இருக்கிறோமோ, அதே போல் நம்மளோட மூளையும் புத்துணர்ச்சியோடு இருப்பதற்கு உடற்பயிற்சி மிக மிக தேவை அப்படின்னு சொல்லிட்டு கவிமணி சொல்லியிருக்காரு. அடுத்து முடிவுரை. நோயற்ற வாழ்விற்கு சுகாதாரம் அவசியம். சுகாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற ஔவையின் வாக்குப்படி நமக்கு கிடைத்த இந்த உடலை
நோயின்றி வைத்திருப்பது நம் கடமையாகும். அப்போ நமக்காக கொடுத்துருக்க இந்த கடவுள் கொடுத்த இந்த உடலை நோய் இல்லாமல் நம்ம பாதுகாப்பாக நம்ம வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இன்று நாம் பார்த்தது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியில எல்லாம் பார்த்தோம். திரும்ப நன்றாக ஒரு முறை